இந்த மதிய நேரத்திலும் கூட ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கும்படி தேவன் எனக்கு பாராட்டின இந்த மகத்தான கிருபைக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இரண்டாவது, எனது அன்பு சகோதரர் ஜேம்ஸ் அண்ணன் அவர்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். காஸ்பல் ஸ்பார்க் மினிஸ்ட்ரீஸ்க்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். எனக்கு மிகவும் பிடித்த ஒரு ஊழியம் காஸ்பல் ஸ்பார்க் மினிஸ்ட்ரீஸ். கைகளை தட்டி ஆண்டவருக்கு. ஜேம்ஸ் அண்ணனை கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலா 20 ஆண்டுகள் கிட்ட எனக்கு தெரியும் ஜேம்ஸ் அண்ணனை. அவங்களுடைய ஊழியங்களை நான் பார்த்துருக்கிறேன். பார்த்தது மட்டும் இல்லை, ஆரம்ப நாளில் அவங்க ஊழியத்தில் நானும் சென்று சில இடங்களில் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரிலாம் அவங்களோட இணைந்து செய்திருக்கிறேன். அநேக காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஒரு சின்ன நிகழ்வை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே என்னுடைய வார்த்தைக்குள்ளாக நான் கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். 2006-07 எனக்கு கிளியராக தெரியல. அந்த நாளில் நான் ரொம்ப ஜபத்தில் இல்லை ரொம்ப அதிகமாக வளர்ந்த நாட்கள் அந்த நாட்கள். அப்போ என்னுடைய அந்த தாகத்தை பார்த்த என் பாஸ்டர் உன்னை நான் ஜீசஸ் கால்ஸில் உன்னை ப்ரேயர் வாரியராக நான் உன்னை நான் நான் கொண்டு போகிறேன். ஒன்று அங்கே ட்ரைனிங் இருக்கும் ஒரு 3 days. அதுக்கப்புறம் உன்னை வாரியராக ப்ரேயர் வாரியராக உன்னை சூஸ் பண்ணுவாங்க. நீ என்ன செய்யலாம், உனக்குன்னு ஒரு ஹால் இருக்கும், ஃபோன் காலும் இருக்கும், ப்ரேயர் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கால் பண்ணுவாங்க, நீ ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னாரு. ஏன்னா இந்த ஹீலிங், அதுக்கப்புறம் ப்ரேயர், இந்த டெலிவரன்ஸ் மேலெலாம் அந்த நாட்களில் எனக்கு ரொம்ப பயங்கர தீவிரமாக இருப்பேன் அந்த டைமில். அப்போ பாஸ்டர் என்ன சொல்லிட்டாரு, மண்டே காலையில் எங்கள் பாஸ்டர் சர்ச்சில் இருந்தாலுமே அவர் ஜீசஸ் கால்ஸில் ஒரு இவாஞ்சலிஸ்டாக இருந்தார். பாஸ்டர் கரெக்டாக என்னை ஒரு 7:30-7 o'clockலாம் என்ன பண்ணிட்டாருன்னா, திருவான்மியூரில் இருக்க அப்போ வீடு வர சொல்லிட்டார். நீ கரெக்டாக வந்துரு அப்படின்னு. நான் என்ன பண்ணிட்டேன், ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். நான் எதுக்குன்னா ஜீசஸ் கால்ஸில் ப்ரேயர் வாரியராக ஜாயின் பண்ணுறதுக்கு. அப்போ நான் வந்தப்போ அங்கே சூழ்நிலை மாறுது. அங்கே ஒருத்தர் இருக்கிறார், யாருன்னா நம்ம ஜேம்ஸ் அண்ணா அங்கே இருக்கிறார். அப்போது ஜேம்ஸ் அண்ணன் பாஸ்டர்கிட்ட ஏதோ பேசுகிறாங்க, கொஞ்ச நேரம் ஏதோ பேசுகிறாங்க, என்னன்றது எனக்கு தெரியல. நான் வெளியே நிற்கிறேன். அப்போ பாஸ்டர் என்கிட்ட வர்றாரு. என் பாஸ்டர் என்கிட்ட சொல்கிறாரு, பார்த்திபன் கொஞ்சம் பிளான் மாறுது, நீ என்ன செஞ்சிருன்னா எங்கள் மச்சான் ஜேம்ஸோட நீ ஊழியத்துக்கு போயிடு, ஒரு சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரிக்கு போயிடு அப்படின்றாரு. நான் சொன்னேன், பாஸ்டர் என்னால் முடியாது பாஸ்டர், எனக்கு ஜீசஸ் கால்ஸில் நான் சேரணும் பாஸ்டர், நீங்கள் அதுக்கு தானே என்னை கூப்பிட்டீங்க, ஏன்னா நான் ஒரு ப்ரேயர் வாரியராக ஜாயின் பண்ணோம் அப்படின்ட்டு. பாஸ்டர் முடியாது பாஸ்டர், இல்லை பாஸ்டர் எனக்கு என்னன்னு தெரியாது பாஸ்டர், பழக்கம் இல்லை பாஸ்டர், யாருன்னு தெரியாது பாஸ்டர், பாஸ்டர் ப்ளீஸ் பாஸ்டர் வேணாம் பாஸ்டர் நான் அப்படி சொல்கிறேன். கிட்டத்தட்ட இருக்கும், ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 18 வருஷம் கிட்ட இருக்கும். அப்போ அவர் சொன்னார், ஒரு வார்த்தை சொன்னார், பார்த்திபன் அது எப்போ வேணால் செஞ்சுக்கலாம் சரிங்களா, இப்போ இல்லைனாலும் அடுத்த வாரம் இல்லை அதுக்கு அடுத்த வாரம் கூட ஜாயின் பண்ணிக்கலாம், நான் சொல்கிறத கேளு சரியா, அதை காட்டிலும் இந்த ஊழியம்தான் ரொம்ப முக்கியம், நீ அண்ணனோட போயிட்டு ஊழியம் செய், அங்கே தேவை இருக்குது, அவங்க டீமில் ஒருத்தர் தேவைப்படுறாங்களாம், அதனால் பார்த்திபன் அனுப்புங்கன்னு என்கிட்ட கேட்டார். பாஸ்டர் அப்படின்னு நான் சொன்னால் கேளுப்பா, நீ போயிட்டு ஜாயின் பண்ணு அண்ணனோட சரிங்களா. அவரும் பாரிஸ் அப்படின்ற இடத்துல ஒரு பெரிய சர்ச் நேம் எனக்கு ஞாபகம் இல்லை, அங்கே சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி நடக்குது சரியா, போயிட்டு ஊழியம் செய், இது எப்போ வேணால் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. அப்போது நான் என்ன பண்ணேன், சரிங்க பாஸ்டர்னு ஒபே பண்ணி ஜேம்ஸ் அண்ணன்கிட்ட போனேன். ஜேம்ஸ் அண்ணன் என்னை வண்டியில் கூட்டிகிட்டு போனாங்க சரிங்களா. நல்லா ஞாபகம் இருக்குது, என் கூட சாம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ரிலேஷன் ஒருத்தர்.
நாங்கள் 2 பேர் போனோம். ஜேம்ஸ் அண்ணன் எங்கள் கூட வந்தாங்க. அந்த இடத்துல ஒரு அருமையான சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி நடந்தது. அதுதான் என்னுடைய ஒரு சிறுவர் ஊழியத்தினுடைய ஒரு ஆரம்பம்னு கூட சொல்லலாம். ஆமென். அந்த நாளில் வந்து அது ரொம்ப இன்றைக்குமே யோசிச்சு பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். அதை போன வாரம் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். என் பாஸ்டர் இடத்துல நான் சொல்கிறேன், பாஸ்டர் இந்த மாதிரி நிகழ்வுகள் ஆமாம்ல நடந்ததில்லை. ஏன்னா இப்போ எங்கள் பாஸ்டர் வந்திருந்தார், இப்போ சென்னைக்கு வந்திருந்தார், திருநெல்வேலியிலேருந்து வந்திருந்தார். அப்போ நான் இதை ஞாபகப்படுத்தி பார்க்குறேன். அப்போ தான் ஜேம்ஸ் அண்ணனோட போகும்பொழுது தான் அவங்க ஊழியம் என்னன்றது எனக்கு தெரிஞ்சுது. அவங்க யார் மத்தியில் ஊழியம் செய்கிறாங்கன்றது தெரிஞ்சுது. எனக்கும் ஒரு வாரம் அவங்க கூட VBS இருந்தேன். அதுக்கப்புறம் சில இடங்களுக்கு என்னை அண்ணன் கூட்டிகிட்டு போவார். ஒரு நல்ல ஐக்கியம் கிடச்சிது, ஒரு உறவு கிடச்சிது, நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன். சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரிக்கு எனக்கு என்னுடைய ஊழியத்தில் வந்து ஒரு சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரிக்கு எனக்கு ஒரு அஸ்திபாரமாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா காஸ்பல் ஸ்பார்க் மினிஸ்ட்ரிஸ். கைத்தட்டுங்க ஆண்டவருக்கு. அதை நான் சொல்கிறதுக்கு நான் சந்தோஷப்படுறேன், நான் பெருமைப்படுறேன் அதை சொல்கிறதுக்கு. இன்னைக்கு காஸ்பல் ஸ்பார்க் மினிஸ்ட்ரின்றது வளர்ந்து ஒரு பெரிய நிலையில் இருக்கு. இருக்கிறதுலையே ஒரு மேன்மையான ஊழியம் எதுனா அது சிறுவர் ஊழியம் தாங்க. சிறுவர் ஊழியம் தான் மேன்மையான ஊழியம், முக்கியமான ஊழியம். இன்னைக்கு மிகவும் அவசியமான ஊழியம் எது அப்படின்னு சொன்னா சிறுவர் ஊழியம் தாங்க. நம்ம தேசத்தினுடைய எழுப்புதல் எங்க இருக்குன்னா, நான் சொல்றேன், ஓப்பனா சொல்றேன், இந்திய தேசத்தினுடைய எழுப்புதல் இப்ப எங்க இருக்குதுன்னா சிறுவர்கள் மத்தியில் நம்ம செய்யற ஊழியத்துல தான் இருக்குது. அல்லேலூயா. ஆமா, ஏன்னா இன்றைக்கு டெவில் பிசாசானவன் யாரை டார்கெட் பண்ணி இருக்கிறானா சின்ன பிள்ளைகள். 5ல் வளையாதது 50ல் வளையாதுங்க. சரிங்களா? இது யாருக்கு தெரியுதுன்னா, நம்ம பழமொழியா சொல்றோம், பிசாசுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது. சரிங்களா? வாலிபர்கள் ஓகே தான், பெரியவர்கள் ஓகே தான். ஆனா டெவில் யார் மேல ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கான்னா இந்த சின்ன பிள்ளைங்க. ஏன்னா அவங்கள அந்த பேஸ்மெண்ட்லயே அந்த சின்ன வயசுலயே அவங்கள தொட்டுட்டோம்னா, அவங்கள அட்டாக் பண்ணிட்டோம்னா அவ்வளவுதான், அவங்க ஃபியூச்சரு நம்ம கையில. இதுதான் பிசாசனுடைய ஒரு பெரிய ஒரு திட்டம். சரிங்களா? இன்னைக்கு வந்து சின்ன பிள்ளைங்க வந்து பயங்கரமான இன்னைக்கு ஒரு ஃபோன் அடிக்ஷன்ல என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கெல்லாம் வந்து அந்த ஃபோன் இல்லாத ஒரு ஜென்ரேஷன். ஆனா இப்ப சின்ன பிள்ளைங்களா இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா பிறக்கும் போதே இதோட தான் பிறக்கிறாங்க, செல்போனோட தான் பிறக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்குது. சரிங்களா? செல்போன் இல்லைன்னா என்ன பண்ண மாட்டுறாங்க, சாப்பிட மாட்டுறாங்க. ஏதாவது டைம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மொபைலை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, இப்படியே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? அது நிமித்தம் இந்த ஃபோனை பார்க்கறதுனால நிறைய சரீர ப்ராப்ளம்லாம் இந்த காலகட்டத்தில் வருது. சரிங்களா? நிறைய தவறுகள் எதில் நடக்குது அப்படின்னு சொன்னால் இந்த இன்டர்நெட்டு, அந்த யூடியூபு, சின்ன பிள்ளைங்க அதுக்கு ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கிறாங்க. சரிங்களா? அது மாத்திரம் இல்லை, இன்றைக்கி இருக்கிற அந்த நவீன உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிறு பிள்ளைகள்லாம் நிறைய பாதிப்புகளுக்குள்ளே போகிறாங்க. ஆமென். பாதிப்பு நிறைய. இன்னைக்கு சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாக தான் நிறைய வன்முறைகள் நடக்குது. சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாக தான் பாவங்கள். சரிங்களா? சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாக தான் நிறைய தாக்குதல்கள். சிறு பிள்ளைகளுக்கு எதிராக தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய காரியங்கள் இன்னைக்கு வந்து உண்டாகி கொண்டிருக்கிறது. அதனால இருக்கிறதுலையே ரொம்ப ஒரு முக்கியமான மினிஸ்ட்ரி, ஒரு மேன்மையான மினிஸ்ட்ரி எது அப்படின்னு சொன்னால் அது சிறுவர் ஊழியம் தாங்க. ஆமென். சிறுவர் ஊழியத்தை சின்ன ஊழியமா நினைக்காதீங்க, சிறுவர் ஊழியத்தை அற்பமா நினைக்காதீங்க. ஆமென். இந்த சிறுவர் ஊழியம்தான் எதிர்காலத்தின் தலைமுறை. நம்ம இந்திய தேசத்தின் எதிர்காலம் எதுல இருக்குது அப்படின்னு சொன்னா இந்த சில்ட்ரன்ஸ்ல தான் இருக்குது. ஆமென். சின்ன வயசுலயே ஊட்டி வளர்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன வயசுலயே எதை கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு அதை ஃபீட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஆமென். அது நிறைய 4 அது எத்தனை தலைமுறை ஆனாலும் அது பேசும். ஆமென். அதுதான் நம்ம செய்ய வேண்டியது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்பல் ஸ்பார்க் அப்படின்ற மினிஸ்ட்ரிஸ் வந்து ரொம்ப ஒரு சிறந்த ஒரு ஊழியம். எத்தனையோ பேரை வளர்த்து விட்டுருக்கிற ஊழியம்.
சரிங்களா? எத்தனையோ பேருக்கு அந்த சிறுவர் ஊழியத்தின் அஸ்திபாரத்தை போட்ட ஒரு ஊழியம், சரிங்களா? எத்தனையோ பேருக்கு உதவி செய்கிற ஒரு ஊழியம். அன்பு அண்ணன் ஜேம்ஸ் அவர்களுக்காக, அவங்க குடும்பத்திற்காக, அவங்க பிள்ளைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். ஸோ இந்த நேரத்தில் எனக்கு நான் ஏவப்படுறேன் என்னென்னா, இது பிரசங்கத்துக்குரிய நேரம்தான், இருந்தாலும் ஜேம்ஸ் அண்ணனுக்காக, அவங்க மனைவி பிள்ளைகளுக்காக, இந்த காஸ்பல் ஸ்பார்க் மினிஸ்ட்ரிக்காக ஒரு நிமிடம் நம்ம கண்ணை மூடி ஜெபிக்கலாமே. என்ன சஞ்சய், ஜெபிக்கலாமா? கைகளை உயர்த்தி, பரலோக பிதாவே, உங்கள் பிரசன்னம் வருவதாகப்பா. ஆண்டவரே, என் அன்பு அண்ணன் ஜேம்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா, அவங்க மனைவிக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, 3 பெண் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, அவரையும் அவங்க குடும்பத்தையும், ஆண்டவரே, அவருக்கு நீங்க கொடுத்திருக்கிற அந்த ஊழியத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த 2025ஆம் ஆண்டுல ஆண்டவரே, இந்த மே மாதத்துல நாங்க ஜெபிக்கிற ஆண்டவரே, இதன் பிறகு ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவருக்கு ஊழியத்துல இன்னும் வாசல்களும் வழிகளும் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, அவருக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா, அவருக்கு நல்ல ஆயுள கொடுங்கப்பா, அவங்க குடும்பத்தினுடைய சகல தேவைகளை சந்திங்கப்பா. ஆண்டவரே, அவருடைய ஊழியத்தை விரிவாக்குங்க ஆண்டவரே, உமது கரம் அவரோடு இருப்பதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, ஊழியத்துல வருகிற எல்லா சவால்கள், ஆண்டவரே ஊழியத்துல வருகிற போராட்டங்கள், ஊழியத்துல வருகிறதான எல்லா காரியத்திலிருந்து கர்த்தர் நீரே அவரை தாங்கி நடத்தும்படி ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்தை கர்த்தர் கனப்படுத்துவீராக. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் என் பிதா அவனை கனப்படுத்துவார் என்று சொன்னீரே ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே நீங்க ஆண்டவரே அன்பு அண்ணனையும் அவருடைய ஊழியத்தையும் கனப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, 4 திசைகளிலும் இருந்து அவருக்கு தேவையான உதவிகளும், அவருக்கு தேவையான அவருடைய ஊழியத்திற்கு தேவையான ஆசீர்வாதங்களும் வரட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. காஸ்பல் ஸ்பார்க் இன்னும் ஆண்டவரே ரீச் ஆகாத இடங்களுக்கெல்லாம் ரீச் ஆகட்டும் ஆண்டவரே. தேசங்களுக்கு கொண்டு போவீராக. ஆசீர்வதிக்கிறோம், மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த வாய்ப்பை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கொரோனாக்கு அப்புறம், கொரோனா டைம்லேயே நிறைய ஊழியக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, மரிச்சு போயிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், ஊழியக்காரங்களாம் இன்னைக்கு நிறைய பேர் பலவீனமாக இருக்கிறாங்க. சரிங்களா? சரீரத்தில் நிறைய தாக்குதல்கள், அட்டாக்ஸு, சரிங்களா, பலகீனங்கள். நிறைய ஊழியக்காரங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, மரணத்துக்கு எதுவான சூழ்நிலைகளில் இருக்கிறாங்க. சரிங்களா? ஆண்டவர் எல்லா தேவ ஊழியர்களுக்கு ஆரோக்கியத்தையும் பலத்தையும் ஆயுசையும் கொடுக்கணுங்க. ஆமென். ஆமாம், நம்ம ஜெபிக்கணும். அதுக்கு தான் இந்த உபவாச கூட்டம்லாம். ஊழியக்காரங்களுக்காக ஜெபிக்கணும், ஊழியத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த நாளிலும் ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட பேச ஆசைப்படுகிறேன். நெகேமியாவுக்கு எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனத்தை யாராவது ஒருவர் எடுத்து வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீண்டிருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுதேன், சில நாளாய் துக்கித்து உபவாசித்தேன், மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நெகேமியாவுடைய புஸ்தகத்துல இந்த 1ஆம் அதிகாரத்துல the man who cried for a broken wall and his people, இடிந்து போன அந்த அலங்கத்திற்காக மற்றும் அதுக்காக மட்டும் இல்லை, தன்னுடைய மக்களுக்காக அழுத ஒரு மனிதனை இந்த இடத்துல நம்மளால பார்க்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. நெகேமியாவுக்குள்ள இருந்த அந்த பாரம், அந்த செய்தியை கேட்ட உடனே அவருக்குள்ள என்ன வருது அப்படின்னு சொன்னா, அவர் பாருங்க, இந்த வார்த்தைகளை கேட்ட போது, எந்த வார்த்தை அப்படின்னா,
சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்தில் மகா தீங்கையும், அவங்களுடைய ஜனங்கள் மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். அலங்கமும் இடிப்பட்டது, அதன் வாசல் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இதை கேட்டபோது அவர் உட்கார்ந்து அழுகிறார். சில நாளா துக்கிக்கிறாரு, உபவாசிக்கிறாரு, மன்றாடுறாரு. பரலோகத்தின் தேவனை நோக்கி அவர் என்ன செய்யறாருன்னா அழுது ஜெபிக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஆமென். The spirit of interceding, ஒரு மன்றாட்டின் ஆவியை இந்த இடத்துல நம்மளால பார்க்க முடியும். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் எதுக்கெல்லாம் இன்னைக்கு அழுறாங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நான் பார்க்குறேன், சபையை நடத்துகிறேன், ஆண்டவருடைய கிருபையினால என் பையனுக்கு இன்னும் திருமணம் ஆகலை பாஸ்டர் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் அழுதுட்டு இருக்கிறாங்க. என் பொண்ணுக்கு திருமணம் ஆகலை பாஸ்டர், என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிட்டு குழந்தை இல்லை பாஸ்டர், இன்னும் கூட பிஸ்னஸில் ஒரு விருத்தி இல்லை பாஸ்டர், குடும்பத்தில் நிறைய பிரச்சனை பாஸ்டர், இப்படி என்று சொல்லி இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் அநேக காரியத்திற்காக அழுகிறதை நம்மளால் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். சில பேருடைய வீட்டில் இருந்து தன்னுடைய பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியே போகும்பொழுது, எங்கேயாவது தூர இடத்துக்கு போகும்போது அழுகிறார்கள். குழந்தை பிறக்கும் போதும் சில பேர் என்ன பண்றாங்க, அழுறதை நம்மளால பார்க்க முடியும். சில ஏதாவது ஒரு இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்க ஏதாவது ஒரு சோகமான ஏதோ ஒரு படத்தையோ ஏதோ ஒன்று பார்க்கும்போது கூட என்ன பண்ணுது, அவங்களுடைய இதில் அந்த கண்ணீர் வர்றதை நம்மளால பார்க்க முடியும், அழறாங்க. ஆனால் இங்க ஒரு மனிதன் தன்னுடைய மக்களுக்காகவும் அவனுடைய தேசத்தின் அந்த அலங்கம் இடிந்து விழுந்ததற்காகவும் அழுகிறதை நம்மால் பார்க்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம எதை நம்ம மைண்ட்ல கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா, நம்ம தேசத்தினுடைய சூழ்நிலைகளையும் நம்ம இந்திய தேசத்தினுடைய நிலைமைகளையும் நம்மளுடைய சிந்தனையில் நம்ம கொண்டு வருகிறவர்களாக இருக்க வேண்டும். பாவம் பெருகிடுச்சு, அக்கிரமம் பெருகிடுச்சு. ப்ரேயர் பாயிண்ட்ஸ்லாம் கேட்டீங்க, ஜெபிச்சிங்க. மரணங்கள், சண்டைகள், பாலியல் வன்கொடுமைகள், சரிங்களா, சிறு பிள்ளைகளுக்கு எதிராக, பெண்களுக்கு எதிராக, சரிங்களா, கொலை ஈஸியா நடக்குது. அந்த கொலையை பண்ணிட்டு ஈஸியா என்ன பண்றாங்க, தப்பிச்சு வெளியவும் வர்றாங்க. முரட்டாட்டங்கள், விரோதங்கள், இது எல்லாமே இன்னைக்கு நம்ம நாட்டில் எழும்பி ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்குதுல்ல. இதெல்லாம் கொஞ்ச காலங்களாவே நீங்க யோசிச்சு பாருங்க, பார்க்கலாம். ஒரு 20 வருஷம் முன்னாடி கூட இந்த அளவுக்குலாம் கேமரா இல்லாத வீடை பார்க்கவே முடியாது. இப்போ கரெக்டா நான் சொல்றது, கேமரா. ஏன்னா எப்போ என்ன எங்க என்ன நடக்கும்ன்றது தெரியல. மக்கள் ஒரு பயத்துல இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. செக்யூர் இல்ல, பாதுகாப்பு இல்லைல்ல, பயம். பிள்ளைய பெற்றவங்களுக்கு பயம், பிள்ளைகள் எப்படி என்ன ஆக போகுது, பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் வந்துருமா. இந்த உலகம் ஒரு பயத்தை நோக்கி என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னா ஓடிக்கொண்டிருக்கிறது, வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தேசத்தினுடைய நிலைமையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பரிதாபத்துக்குரியதாய் இருக்கிறது. வேசித்தனத்தின் ஆவிகள், கொலை, கொள்ளை, ஒருத்தனை அழிச்சு இன்னொருத்தன் மேல வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பு இல்லை, உண்மையான அந்த ட்ரூ அஃபெக்ஷன், கேர் இல்லை. நியூஸ் எல்லாம் நம்ம கேள்விப்படுறோம், நியூஸ் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது, கேள்விப்படும் போது, how is our heart, நம்ம இருதயம் எப்படி இருக்குன்றது தான் விஷயம். இன்றைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைங்க சபைக்கு வராங்க, வேதத்தை கொண்டு வராங்க, ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க, மெசேஜை கேட்குறாங்க. ஆனாலும் அவங்க உள்ளம் எப்படி இருக்குதுன்னா உணர்வில்லாத ஒரு உள்ளமா இருக்குது. ஆமென்.
உணர்வில்லாத ஒரு உள்ளமா இருக்கு. எங்கேயோ ஏதோ நடக்குது, என்னவோ நடந்துட்டு இருக்குது, சரிங்களா? நம்ம நல்லா இருக்கிறோமா, சந்தோஷம். நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்குதா, சந்தோஷம். இன்னைக்கு அது கிடையாது. அந்த 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 இருதயத்திலிருந்து நம்ம வெளியே வந்து ஒரு உணர்வுள்ள இருதயத்துக்குள்ளாக நம்ம வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். இந்த செய்தியை கேட்ட உடனே என்ன ஆகுது அப்படின்னா, இது வந்து வெறும் யாரோ ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க, அது இந்த செய்திகள் வெறும் செய்திகளாக கடந்து போகாம அது என்ன பண்ணுதுன்னா, நெகேமியா என்கிற ஒரு மனிதனுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஆமென். ஒரு தாக்கம், ஒரு இம்பாக்ட். ஐயோ என்னப்பா அது, நம்ம தேசத்துல அலங்கம் இடிஞ்சு விழுந்து கிடக்குதே. ரெண்டாவது வந்து மக்கள்லாம் மகா தீமையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்களே. அந்த தாக்கம், அதை கேட்ட உடனே ஒரு தாக்கம் ஏற்படுகிறது மனதுல. அந்த தாக்கம் ஒரு ஜெபமாக, ஒரு மன்றாட்டாக மாறுகிறதை இந்த இடத்துல நம்மளால பார்க்க முடியும். ஆமென். நீங்கள் காதால கேட்கிற எந்த ஒரு செய்தியும், நீங்கள் கண்ணால பார்க்கிற எந்த ஒரு காரியமும் தேவ பிள்ளைகளே, உங்க இருதயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த தாக்கம் ஜெபமாய் மாற வேண்டும். அந்த ஜெபங்களுக்கு தேவன் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. நீங்க ஒரு பாரத்தோட ஜெபிக்கும் பொழுது, நீங்க உண்மையா ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, அந்த ஜெபத்தை கேட்கிறார். அதற்கு தேவையான எல்லா வழி வாசல்களை ஆண்டவரே திறந்து கொடுக்கிறார். ஆமென். ஆமா, நீங்களும் நானும் ஒரு நெகேமியாவா இருக்க வேண்டும். இந்த நாட்கள்ல, நாம் வாழ்கிற இந்த நாட்கள்ல, we must be as a நெகேமியா. ஏதோ செய்தியை கேட்டுட்டு ஏதோ எங்கேயோ ஒண்ணு நடக்குதுன்றத அப்படியே ஒரு நிரிசாரமா இருந்து கொண்டு, அஜாக்கிரதையா இருந்து கொண்டு, எந்த ஒரு கேரும் இல்லாம நம்ம அப்படி இருக்கக்கூடாது. கேட்ட உடனே எந்த ஒரு செய்தியை நீங்க கேட்டாலும், ஒரு சபையை குறித்து கேள்விப்பட்டாலும், உலகத்துல ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கேள்விப்பட்டாலும், ஒரு அழிவை குறித்து கேள்விப்பட்டாலும், உடனே அது நம்ம மனதுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த தாக்கம் ஜெபமாய் மாற வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு என்னுடைய செய்தி. ஆமென். ஆமா, நெகேமியா ரியலைஸ் பண்றாரு. ரியலைஸ் பண்ணாதான் பிரேயரும் வரும், ரிப்பண்டன்ஸும் வரும். உணர்ந்தாதான் எதுவுமே செய்ய முடியும். ஆமென். உணராம எதுவுமே வராது. ஹல்லேலூயா. அவர் வந்து உணர்றார். என் ஜனம், என் எருசலேமின் என் அலங்கம். இத்தனைக்கும் அவர் எங்க இருக்கிறார்னா, ஒரு அரண்மனையில் இருக்கிறாரு. அரண்மனை நல்ல இடமா கெட்ட இடமா? குட் பிளேஸ். அரண்மனையில பாதுகாப்பு இருக்குமா, பாதுகாப்பு இருக்காதா? பாதுகாப்பு இருக்கும், செக்யூர். அரண்மனையில கம்ஃபர்ட் இருக்குமா, கம்ஃபர்ட் இருக்காதா? ஆறுதல், கம்ஃபர்ட்டும் இருக்கும். அதுவும் ராஜாக்கு கீழே. அப்போ நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த இடத்துல பிரேயர் பண்ணோன்ற அவசியம் கிடையாது, எந்த அவசியமே கிடையாது. எதிர்பார்த்தது கிடைக்கும், வரும். கம்ஃபர்ட் இருக்குது, ஆறுதல் இருக்குது, பாதுகாப்பு இருக்குது, நல்ல இடம், ஆகாரம் எல்லாமே இருக்கிற ஒரு ஜோன்ல இருந்தாலுமே கூட நெகேமியாவுடைய ஹார்ட் மட்டும் அப்படி கிடையாது. ஆமென். ஆனா இன்னைக்கு பாருங்களேன், நம்ம ஒரு இன்னைக்கு வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல வீடு கிடைச்சி, நம்மளுக்கு நல்ல வருமானம் இருந்தா அவ்வளவுதான், அதுல நம்ம சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுறோம்ல. நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்துடுது. ஒரு கம்ஃபர்ட் ஜோன், ஒரு வாகனம் எல்லாம் இருந்ததுன்னா நம்ம ஹார்ட்டு அதுலேயே அப்படியே பாண்ட் ஆயிடுது. எனக்கு எல்லாம் இருக்குது, ஓகே அப்படின்னு. ஆனால் நெகேமியா அவனுடைய ஹார்ட் அப்படி இல்லை. அவன் கஷ்டப்படுற மக்களுக்காக, அவன் கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து அவன் என்ன செய்யறானா, தன் மக்களுக்காக ஜெபிக்கிறான். ஆமென். தன் மக்களுக்காக அவன் பிரேயர் பண்றான். நெகேமியா அவனுடைய ஹார்ட், அந்த இருதயம், அதுதான் அந்த இருதயம் அங்க இருக்குது, அந்த ஜோன்ல இல்லை. உங்களுக்கு நீங்க ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கலாம், நீங்க இன்னைக்கு ஒரு நல்ல இடத்துல இருக்கலாம், நீங்க நல்ல பாதுகாப்பா இருக்கலாம், சரிங்களா? இன்னைக்கு உங்களை ஆண்டவர் ஒரு ஆறுதலின் இடத்துல வச்சிருக்கலாம், சரிங்களா? உங்களுக்கு எல்லா வசதிகளும் இருக்கலாம். ஆனாலும் உங்க இருதயம் எங்க இருக்கு? அதையே சுத்தி இருக்குதா?
இல்லைன்னா எவ்வளோ பேர் இன்னும் ஆறுதல் இல்லாமல் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் இன்னும் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் இன்னும் நல்ல இடம் இல்லாமல் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் இன்னும் சாபத்தில் இருக்கிறாங்க, எவ்வளவோ பேர் இன்னும் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, எவ்வளவோ பேர் இன்னும் சரிங்களா பல தெய்வ வழிபாடுகள் பல இதில் போயிட்டு இருக்கிறாங்க, எவ்வளோ பேருக்கு இன்னும் வெளிச்சம் இல்லை, எவ்வளோ பேர் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. ஆமேன். எவ்வளோ பேருக்கு இன்னும் கூட விடுதலை இல்லாமல் இருக்கிறாங்க. சபையிலிருந்து ஒரு குழுவா ஒரு டீமா என்ன பண்ணோம்னா காஸ்பல் டீம் அப்படின்னு சொல்லி ஒரு மிஷன் டீம் மாதிரி ஒன்று ஆண்டோடைய ஏவுதல் படி உருவாக்கல. 15 பேர் போனோம். திருக்கழிக்குன்றம் எத்தனை பேருக்கு தெரியும்? திருக்கழிக்குன்றத்துல எச்சூர்னு ஒரு கிராமம். அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு பாடல் ஒரு ட்ராக்ஸை கொடுத்து கிராமம் மக்களுக்கு கொடுத்து எல்லாரையும் வர வச்சுட்டோம். ஒரு இடத்துல அவுட்ரீச் ஓப்பனர், பாடல் முடிஞ்ச உடனே நடனம் முடிஞ்ச உடனே நாடகம் முடிஞ்ச உடனே 2 சாட்சி முடிஞ்ச உடனே ஒரு 10 நிமிஷம் பேசுறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு சொல்லுகிறார். உங்க வாழ்க்கையில நீங்க எப்பேற்பட்ட பாரத்தில் இருந்தாலும் அந்த இயேசு உங்க பாரங்களை நீக்குவார், உங்க இருதயத்தில் இருக்கிற சுமைகளை நீக்குவார். நீங்கள் விரும்பும் இளைப்பாறுதல் இயேசுவின் இடத்துல உண்டு. 10 நிமிஷம் பேசிட்டு இந்த இயேசு யாருக்கு வேண்டும், முன் வாருங்கள் அப்படின்ன உடனே மக்கள் புரண்டு வந்தாங்க. முன்னாடி கையை உயர்த்தி கதறி அழுதார்கள். அவ்வளவு கட்டுகள்ல, அவ்வளவு இருள்ல, அவ்வளவு பாண்டேஜில் அவங்க இருந்ததை நான் பார்த்தேன். அப்போ அவங்களை அறிக்கை செய்ய வச்சு அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணோம். நிறைய பேர் ஹீல் ஆனாங்க, சுகம் அடைஞ்சாங்க. அப்ப அந்த பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் இந்த மாதிரி ஏகப்பட்ட கிராமங்கள் இருக்குது பாஸ்டர், இன்னும் அநேக இடத்துக்கு போய் நீங்க அநேகருக்கு விடுதலையை கொடுக்கணும்னு சொன்னாரு. அது போல நம்ம இன்னைக்கு நல்ல இடத்துல இருக்கலாம், ஆனா இன்றைக்கும் அநேக மக்கள் ஒரு நல்ல இடத்துல இல்லாம இருக்கிறாங்க. ஆமென். இன்னைக்கு நம்ம பாதுகாப்பான ஒரு இடத்துல இருக்கலாம், நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கலாம், ஆனால் இன்னைக்கும் பாதுகாப்பற்ற நிலையில மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்கலாம், ஆனா இன்றைக்கு டிஸ்கம்ஃபர்ட்ல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம அப்பா அம்மா வசதியா இருக்கலாம், இல்ல நம்ம நல்லா வசதியா இருக்கலாம், அதுக்கு கீழே நம்ம இருக்கலாம். நெகேமியா ராஜாவுக்கு கீழே இருந்தாலும், ஆனா அவருடைய இருதயம் எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா கஷ்டப்படுகிற இந்த மக்களுக்காக, அந்த இடிந்த அலங்கத்துக்காக அவருடைய இருதயம் இருந்தது. இன்றைக்கு உங்க இருதயம் எங்க இருக்குன்றது தான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. இருக்கிறீங்களா இந்த இடத்துல? உங்க இருதயம் வரட்டும், ஊழியத்தின் மேல உங்க இருதயம் வரட்டும், இன்னும் விடுதலையை பெறாத மக்கள் மேல உங்க இருதயம் வரட்டும், ரட்சிக்கப்படாத மக்கள் மேல உங்க இருதயம் வரட்டும். கஞ்சா, கூலி, சின்ன அந்த போதை வஸ்துக்கள்ல அடிமைப்பட்டு பாவத்துக்கு நேரா போகிற சிறு பிள்ளைகள் மேல உங்க கவனம் வருவதாக இயேசுவின் நாமத்துல. உலகத்தின் காரியங்கள், இந்த நவீன உலகத்துல கட்டப்பட்டு பாவத்துக்கு நேரா போகிற வாலிபர்கள் மேல உங்க கவனம் வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அழிந்து போகிற ஒவ்வொரு கூட்டத்தின் மேல, ரட்சிக்கப்படாத மக்கள் மேல, கிராமங்கள் மேல, ஒவ்வொரு ஸ்லம் பகுதியின் மேல உங்க கவனம் வருவதாக, உங்க கவனம் வருவதாக. இவர் ஜெபிக்கிறாரு, ராஜா அதுக்கு ஓகே சொல்றார். இந்த மாதிரி நான் போனோம், என் ஜனங்க ரொம்ப தீங்கு அனுபவிக்கிறாங்க, நான் போயிட்டு என்ன பண்ணணும், நான் பார்த்துட்டு வரணும், இந்த காரியத்தெல்லாம் செய்யணும்னு உடனே ராஜா போன்றாரு. போறது மட்டும் இல்ல, அநேக வசதிகளை, சில வசதிகளை செஞ்சு கொடுத்து அனுப்புறத நெகேமியாவுக்கு நம்ம பார்க்க முடியும். அப்ப என்னன்னா, நம்ம ஜெபிக்கும் பொழுது நமக்கு மேல இருக்கிறவங்க கிட்ட இருந்து கூட அந்த உதவிகள், ஃபேவர், we are getting the favor. எல்லாத்துக்குமே முக்கியம் ஒன்னே ஒண்ணுதான், உங்க இருதயம் தான். ஹல்லேலூயா. நீங்க எந்த சூழ்நிலையில இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க,
எதோட இருக்கிறீங்க, உங்களுக்கு எதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் முக்கியம் கிடையாது. நீங்க ஜெபிச்சா உங்களுக்கு வழியும் வாசலும் திறக்கப்படும். ஆமென். நாம ஜெபிச்சா நம்ம தேசம் நிச்சயமாக சந்திக்கப்படும், நம்ம தேசம் ரட்சிக்கப்படும். நம்ம ஜெபிக்கும் பொழுது வாசல்கள் திறக்கும். இந்த கடைசி நாட்கள்ல ஒரு மன்றாட்டின் நெகேமியாக்களை தேவன் எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். சரிங்களா? நீங்க கேட்கிற எந்த ஒரு காரியமும் இன்ஃபர்மேஷனா மட்டும் இல்லாம அந்த இன்ஃபர்மேஷன் இன்டர்செஷனா மாறணும். அல்லேலூயா. நாம் கேட்கிற செய்திகள் வெறும் செய்திகளாய் கடந்து போய்விடாமல் அவை நம்மிலே ஒரு தாக்கத்தையும், அந்த தாக்கம் ஒரு ஜெபமாகவும் மாற வேண்டும் என்பதுதான் இந்த செய்தியினுடைய சாராம்சம். ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த ஜெப பாரம் நமக்கு தேவை. இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது, இந்த காரியங்களை கேட்ட பொழுது, ஜீசஸ் நேம். ப்ரேயர் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்களா? அந்த பாகிஸ்தான் அந்த தீவிரவாதங்கள் அந்த காஷ்மீரில் நடத்தினது ரொம்ப கொடூரமாக இருக்குல்ல, கஷ்டமாக இருக்குல்ல. இப்போ தான் திருமணமாகி ஒருத்தவங்க ஹனிமூனுக்கு போயிருக்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க. அந்த பிள்ளை யோசிச்சு பார்த்துருக்குமா, இன்னைக்கு என் கணவர் சாக போகிறாருன்னு சுட்டு கொன்னுட்டு நீ போயிட்டு உங்கள் பிரதமர் மோடி கிட்ட போய் சொல்லுனா, நீங்கள் யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல வன்முறைகள், தீவிரவாதங்கள். இப்போ இதில் பெரிய போர்லாம் வருமானலாம் என்ன பண்ணுறாங்க, யோசிக்கிறாங்க. இதில் 2 நாடும் சண்டை போட்டு அப்படிலாம் என்ன கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. நாம் உணர்வடைய வேண்டும், நாம் உணர்வடைய வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, பட் ஆனால் முடிவு உடனே வராது. இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் நாம் உணராதிருந்தால் வருகிற பாதிப்புகள், வருகிற சேதங்கள், வருகின்ற பொல்லாப்புகள் நிச்சயமாக வந்து கொண்டுதான் இருக்கும். ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த ரட்சிப்பை குறித்து நாம் உணர்வுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்த சபையை குறித்து உணர்வுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளை குறித்து நாம் உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்ம பெற்றெடுத்த நம்ம பிள்ளைகள் மேலே நமக்கு ஒரு பொறுப்புள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அபிஷேகம், தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை குறித்து ஒரு உணர்வுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்நாளை குறித்து நாம் உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்ம கடைசி நாட்களில் வாழ்கிறோம் என்கிற உணர்வு நமக்கு மிகவும் தேவையாய் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, செய்தி முடியல, கையை உயர்த்தி எனக்கும் அந்த மன்றாட்டின் ஆவியை கொடுங்க ஆண்டவரே, எனக்கும் அந்த மன்றாட்டின் ஆவியை கொடுங்கப்பா. ஆமென். ஆண்டவரே, நான் எந்த செய்தியை கேட்டாலும், நான் எதை கேள்விப்பட்டாலும், நான் எதை பார்த்தாலும் ஆண்டவரே, அது வெறும் செய்தியாய், ஏதோ காட்சியாய் அது கடந்து விட்டு போகாமல் அது எனக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த தாக்கம் ஜெபமாய் மாற வேண்டும். அந்த ஜெபம் ஒரு பெரிய பலனை நான் பார்ப்பதற்கு எனக்கு உதவியாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, என்மேல் அந்த நெகேமியாவுக்குள்ள இருந்த அந்த பாரத்தை எனக்கும் தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்க மக்களுக்கு தாங்க ஆண்டவரே, சபைகளுக்கு தாங்க ஆண்டவரே, இன்றைக்கு இருக்கிற ஊழியர்களுக்கு தாங்க ஆண்டவரே, விசுவாச மக்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த கடைசி நாட்கள்ல நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய் ஆண்டவரே, எழும்புகிறவர்களாய் ஆண்டவரே, நாங்கள் இன்னும் பெரிய காரியங்களை செய்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எழும்பிடுவேன், நான் செயல்படுவேன், தேசத்தில் உம் நாமம் உயர்ந்திடவே, ஜெபித்திடுவேன், நான் புறப்படுவேன், தேசத்தில் உம் நாமம் உயர்ந்திடவே, பிரித்தெடுத்தீ உமக்காக, உந்தன் சித்தம் நான் செய்திடவே, பிரித்தெடுத்தீ என்னை உமக்காக,
உந்தன் ஊழியம் செய்திடவே. ஹalleluya 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 ஆராதிப்பேன். ஹalleluya 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 ஆராதிப்பேன். எழும்பிடுவேன், நான் செயல்படுவேன், தேசத்தில் உம் நாமம் உயர்ந்திடவே. இந்தியா தேசம் முழுவதிலும் அறியாமையின் இருள் நீங்கணுமே. வாலிபர் சேனையாய் எழும்பட்டுமே, உம் ராஜ்யத்தை கட்டி எழுப்பட்டுமே. உயிர் தெழுந்த உம் வல்லமையை ஊற்றுமே, எங்கள் தேசத்திலே பரிசுத்த உம் அக்கினியை ஊற்றுமே, எங்கள் சபைகளிலே. நாம் ஜெபிக்கும் பொழுது மாற்றங்களை கர்த்தர் கொடுப்பார். நாம் ஜெபிக்கும் பொழுது எழுப்புதலை கர்த்தர் கொடுப்பார். நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் நம்ம தனியா இருக்கக்கூடாது, நாம் ஒரு கூட்டமாக இருக்க வேண்டும். ஆமென். அதுதான் நம்மளுக்கு ஒரு பெரிய பலம். தனியா நிற்கிறது எழுப்புதல் கிடையாது. நம்ம எல்லாம் இணைந்திருப்பது தான் எழுப்புதலுக்கு ஒரு அஸ்திபாரமாய் இருக்கிறது. ஆமென். God is expecting unity. ஒரு ஒற்றுமை ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்ம கிட்ட விரும்புகிறார். ஆமென். ஒரு தனி நபருடைய ஜெபம் வல்லமை உள்ளதுதான். ஆனா ஒரு கூட்டாக கார்ப்பரேட் பிரேயர் என்பது அதை காட்டிலும் பலமுள்ளதாய் இருக்கிறது. ஆமென். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 18:20 யாராவது ஒருவர் எடுத்து வாசிங்கள். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்றார். 2-3 பேராவது கூடுகிற இடத்துல நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் என்ன பண்றாரு, சொல்லுகிறார். அதனால நம்ம கூடி ஜெபிக்கும் பொழுது, ஒரு டீமா ஊழியம் செய்யும் பொழுது, ஒரு டீமா பிரேயர் பண்ணும்போது அதுல ஒரு பெரிய மகிமை இருக்குதுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சிருஷ்டிப்புல வெட்டுக்கிளின்னு ஒரு இனம் இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும் வெட்டுக்கிளி? பார்த்துருக்கிறீங்களா? இந்த வெட்டுக்கிளி தனியா வரும்போது நம்ம யாரும் பயப்பட மாட்டோம், சரிங்களா? ஆனா இந்த வெட்டுக்கிளி கூட்டமா வரும் அப்படின்னா, முதல் தனியா வரும்போது பயப்பட மாட்டோம். எந்த ஒரு பெரிய பாதிப்பையும் ஒரு தனியா ஒரு வெட்டுக்கிளி ஏற்படுத்த முடியாது, ஏற்படுத்துவதும் இல்லை. ஆனா அதுவே ஒரு படையாக வரும் பொழுது என்ன நடக்குதுன்னா, வழியில் காணப்படும் பச்சை இலைகள் முழு பயிர்களையும் தின்று மொட்டையாக்கிவிடும். அந்த அளவுக்கு ஒரு வலிமை மிக்க ஒரு இனம்தான், இணைந்து செயலாற்றும் தன்மை கொண்டவைதான் இந்த வெட்டுக்கிளி இனம். ஆமென். இருக்கிறீங்களா? ஒரு படையாக வரும் பொழுது அதுக்கு ஒரு பெரிய பலம் இருக்கு. தேவன் என்ன செய்யறாரு, எகிப்துல 10 வாதைகள் அனுப்புறாரு. அந்த 10 வாதைகள்ல இந்த வெட்டுக்கிளி என்கிற இந்த இனத்தை தேவன் பயன்படுத்துறத நம்மளால பார்க்க முடியும். ஆண்டவர் அனுப்புறார், அந்த வாதை வருது, வெட்டுக்கிளிகள்லாம் வருது. என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, அந்த சகல பயிர் நிலங்களை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போறத நம்மளால என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். இதே ஒரு வெட்டுக்கிளி தனியா வருதுன்னா பெரிய பாதிப்புகள் இல்லை. ஆனா அது கூட்டமாக படையாக சேர்ந்து வரும் பொழுது அது ஒரு பெரிய தாக்கத்தை என்ன பண்ணுது, ஏற்படுத்துகிறது. எவ்வளவு வலிமை தெரியுமா அது? அதுதான் பாத்தீங்கன்னா நீதிமொழிகள்ல 30:27 ஆகூர் என்னும் ஞானி சொல்றாரு. நீதிமொழிகள் 30:27 ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு ஓகே. அப்ப ராஜா இல்லாதிருந்தும்
அதுங்க எப்படி வருதான், பவுஞ்சி பவுஞ்சாய் கூட்டம் கூட்டமா வருகிற ஒரு இனம் தான் எதுனா அந்த வெட்டுக்கிளி. அது தனியா இருந்தா பலம் கிடையாது, கூட்டமா வந்தாதான் பலம். ஆமென். நீங்கள் தனியா இருப்பது பலம் அல்ல, சரிங்களா? நீங்கள் ஒரு குழுவாக இருப்பது தான் ஒரு பெரிய பலம். நீங்கள் கூட்டமாக இருப்பது தான் பெரிய பலம். நீங்கள் இணைந்து செயல்படுவது தான் ஒரு பலம். நீங்கள் இணைந்து செயலாற்றுவதை தான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிற இடத்துல தேவன் வருகிறார். அல்லேலூயா. ஜெபமா இருந்தாலும், ஊழியமா இருந்தாலும், எந்த ஒரு செயல்பாடுகளா இருந்தாலும், டீம் யூனிட்டி, அந்த குழு, அந்த கூட்டத்திற்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பலம் இருக்கிறது. ஆமென். இந்த இடத்துல அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது சபை ஒருத்தர் சிங்கிள்ல சொல்லப்படல, சிங்குலர்ல ப்ளூரல்ல சொல்லப்பட்டிருக்கு. சபையார் எல்லாரும் இணைந்து என்ன பண்றாங்களாம், பேதுருவுக்காக ஜெபிக்கிறாங்களாம். அப்படி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஒரு தேவ தூதன் என்ன பண்றாரு அனுப்பி, சரிங்களா? மனுஷன் அல்ல, தேவ தூதனையே அனுப்பி அந்த சங்கிலிகள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி பேதுருவை ரிலீஸ் பண்றதை நம்மளால பார்க்க முடியும். ஆமென். எஸ், சபையார், அதுக்கு ஒரு வலிமை இருக்கு. ஆண்டவருடைய பிள்ளைங்க எல்லாம் சேர்றதுல ஒரு மகிமை இருக்குது. இணைந்து செயல்படுவதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. இந்த கடைசி நாட்கள்ல எல்லாரும் இணைந்து செயல்பட வேண்டும், இணைந்து ஜெபிக்க வேண்டும். வெட்டுக்கிளியின் இனத்தை போல படையாக இணைந்து குழுவாக யூனிட்டியாக நாம் சேர்ந்து செயல்படும் பொழுதுதான் இந்த கடைசி நாட்கள்ல நம்ம ஒரு பெரிய எழுப்புதலை நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஆமென். ஒரு கை தட்டினா ஓசை வராதுன்னு வாங்க, அந்த மாதிரிதான் நம்ம ஒருத்தர் பண்ற ஜபத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு டீமே இணைஞ்சு ஒரு குழுவாக சபையாக இணைந்து ஒரு ஊழியத்தை செய்கிறோம் அப்படின்னா, ஒரு ப்ரேயரை பண்ணுறோன்னா அதில் மகிமை ரொம்ப பெருசுங்க. ஆமென். இந்த நாளில் நாமும் கூட இந்த காரியத்தை நாம் உணர்வோம். இந்த கடைசி நாட்களில் தனியாக இருப்பது அல்ல ஆசீர்வாதம், தனியாக செயல்படுவது அல்ல எழுப்புதல், இணைந்து செயல்படுவது தான் எழுப்புதல். இணைந்து வாழ வேண்டும், இணைந்து செயல்பட வேண்டும், இணைந்து ஊழியத்தை செய்ய வேண்டும். அதை தான் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா எதிர்பார்க்கிறாரு. அப்படிதான் இருக்கணும் நம்ம விரும்புகிறாரு. அதில் தான் அவர் பெரிய காரியத்தை செய்யணும்னு சொல்லி திட்டம் வைத்திருக்கிறார்.